வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 3.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியின் அண்டை மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை மற்றும் ஹத்னிகுண்ட் அணையில் இருந்து திறந்து விடப்படும் தண்ணீரால் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் டெல்லியின் தாழ்வான பகுதிகளுக்குள் புகுந்தது. யமுனை பஜார், மயூர் விஹார் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கின. சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது. டெல்லி தலைமைச் செயலகம் மற்றும் விஐபிக்கள் குடியிருப்பு உள்ள சிவில் லைன் பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்தது. தண்ணீரில் பரிதவித்த மக்களை ரப்பர் படகுகளில் சென்று பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். பஞ்சாப் அரசு பள்ளிகள், கல்லூரிகளுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி வரை விடுமுறை நீட்டித்துள்ளது. 23 மாவட்டங்களையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதாக அறிவித்துள்ளது. மேலும் வெள்ளத்தால் 37 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதுவரை 3.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக சிப்ரா ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் உள்ள ஏராளமான கோயில்கள் நீரில் மூழ்கின. உஜ்ஜயினி நகரத்திற்குள் புகுந்த வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் விட்டு பெய்து வரும் மழையால் குழு உள்ளிட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். சோலான் பகுதியில் பல மீட்டர் தூரத்திற்கு முக்கிய சாலைகள் சரிந்ததால் போக்குவரத்து முடங்கியது. ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் செனாப் ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.